ஹே பிடி இண்டியட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ராகுல். நானும் எங்கள் நலம். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து மறுபடியும் ஸ்விக்கி விலாக் பண்ணுறோம். அண்டு இப்போ நாமக்கல்ல தான் இருக்கிறேன். ஓகேங்களா, நான் சென்னைக்குள்ளே ஷிஃப்ட் ஆகிட்டேன். என்னோடய கேமரா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஃபஸ்ட்டு மாற்றிட்டேன், அதாவது ஆர்டரு அங்கே கிடைக்கிற மாதிரியே வேளச்சேரியில். அப்புறம் மறுபடியும் நான் வந்து இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஓடுன்னு சொல்லிட்டு தான் சரி ஒரு மதியானமாக்கில் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பெர்மிஷன் இங்கே வாங்கிட்டேன் இங்கே ஓட்டுறதுக்கு. ஓகேங்களா, இப்போ கிடச்சிருச்சு. இப்போ ஆர்டர் வந்து எடுத்துட்டேன். இனிமேல் நம்ம அப்படியே போயிட்டு பார்சலை வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் டெலிவரி பண்ண வேண்டியதான். ஓகேங்களா, இப்போ நம்மளோட ஆர்டர் எடுக்கவும் போயிட்டுருக்குறோம். 65 ரூபா வந்துருக்குதுங்க ஆர்டரு. ஓகேங்களா, அண்டு ஃபோனை வந்து உள்ளுக்குள்ளே சொறி வச்சுருக்கிறேன். அண்டு வந்து ஃபுட்டு வந்து ரெடிங்களாங்க. டக்குன்னு ஓடி போய் பிக்கப் பண்ண வேண்டியதான் இனிமேல். நம்ம கொஞ்சம் சந்தை பிடிச்சி வந்துட்டுருக்குறோம். ஆக்சுவலாக எப்போயும் மெயின் ரோடு வெளியே தான் போவேன். இப்போ கொஞ்சம் சந்தை பிடிச்சி தான் வந்துட்டுருக்குறேன். அது முன்னாடி இன்றைக்கி வந்து ஸ்கூட்டரில் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், பார்ப்பீங்க. ஏன்னா நான் சென்னையில் வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டேங்க எல்லாத்தையும், திங்ஸ் எல்லாம். மூணு 001 ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ணி வச்சிட்டிங்க. 3001 தந்தூரியா? தந்தூரி சிக்கன். தந்தூரி சிக்கனு, அப்புறம் சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட். அதாங்க ப்ரோ. சரி, ஓகே. பிக்கப் கம்ப்ளீட்டுங்க. ஓகேங்களா, என்னங்க சரியான பிளாக்கு. ரைட் எடுக்கணும், அப்படி எடுத்து போகலாம். ஓகே, இதுதான் அந்த சொந்தம். ரைட்டு. இங்கிருந்து 4 நிமிஷம் போகணுமா? அந்த கல் குழிக்குள்ளே விட்டுட்டு போகணும் 4 நிமிஷத்துக்கு. எதுக்கு நம்மளே சுற்று போட்டுட்டுக்கிறோம்? போகிறேன் அப்படியே விட்டேன்னு வச்சுக்கிட்டேன், கழுண்டு போயிடும். அப்படியே விட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கு வெறிக்கு அப்படியே கடுப்பாகுது. ஆளு சார் இப்போ அந்த கற்றுதுங்க பெருமை வந்துடும். நான் இங்கே வேட்டையாடிடும் போலேனே. இந்த கிராமத்துக்குலாம் விடாதீங்கடானா விட்டாலே கண்ட இடத்துல ஒரு சந்து இருக்கும். நம்ம போயிட்டு ரீச் ஆகிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். இந்தாங்க, சரி. இப்போ அப்படியே ரீச் டெலிவரி லொக்கேஷன் கொடுத்துடலாம். அப்புறம் டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துடலாம். அடுத்த ஆர்டர் உடனே வந்துருச்சுங்க. 38 ரூபாய்க்கு வந்துருக்கு. அடுத்த ஆர்டரு கன்ஃபார்ம் கொடுத்தாச்சுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம எங்கே போகணும்? அதே சேலம் ரோட்டுக்கு தான் போகணும். இப்போ இந்தியன் ஆயில் அடிச்சிடலாங்க. போகிற வழியில் இட்டு அடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. 38 ரூபா வந்துருக்குது. அப்பா வேறு லெவல். சேம். இப்போ நம்ம போன ஷாப் அதே தான். திரும்பி அங்கே போயிட்டு எடுக்கணும். முதல் ஷாப் எங்கே போகலாம்? எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டாங்கல்ல, யாரும் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை போல். எல்லோரும் மாரியாயி நோம்பினால் காவேரி ஆற்றுக்கு போயிருப்பாங்களாம். அதனால் ஓட்டுறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா நம்ம போகிற வழியிலே பார்த்துருப்போம். ஒரே ஒரு சொமேட்டோ ஓட்டுறவோட தான் பார்த்தேன் நான். வணக்கம். இந்தியன் ஆயில் 3 லிட்டருங்கண்ணா. விலை குறைஞ்சிருச்சு ஏங்கண்ணா.
ரூபா கம்மியானது பெருசாக குறையில சும்மா 2 ரூபா. நான் யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த இது செய்வாங்க தெரியல. சரி வரேங்கண்ணா. ரீஜர் பிக்கப் லொக்கேஷன் கன்ஃபார்ம். ரெஸ்டாரண்ட் இன்னும் ரெடி பண்ணலிங்க ப்ரோ. 2 பிளெயின் பிரியாணி மட்டும் கட்டிதாங்க ப்ரோ பார்சல். 2 பிரியாணி 2 பிளெயின் பிரியாணிங்க ப்ரோ. 2 பிளெயின் பிரியாணிங்க ப்ரோ. நம்பர் 9023 ப்ரோ. 1300 பாக்கெட் இன்னும் வரல. நான் பில்லு வரல. நாங்கள் லேட்டுன்னு வருதுங்க ப்ரோ ரெஸ்டாரண்ட்டு. எங்கே பில்லு வரணுங்க ப்ரோ? அங்கேயா? இந்த கடையில் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த கடையை சுத்தமாக அருவே பிடிக்காது. வேறு வழி இல்லாமல் தான் நான் ஆர்டர் போட்டேன் இந்த கடையில். ஃபஸ்ட்டு சாப்பிட வராங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் கவனிப்பாங்க. ஆன்லைனில் ஆர்டர் போட்டவங்க சுத்தமாக கவனிக்க மாட்டாங்க அந்த கடை. எந்த கடையில நான் காட்ட விரும்பலைங்க. செல்ஃபி கேட்டாங்க. இப்போ நினச்சேன் ஏதாவது ஆப் வைப்பாங்கன்னு. அக்கா 999 1150 ரூபா வந்துருச்சு. இந்த என்னோட தாங்க ப்ரோ. சரி கேமரா பார்த்தோன்னே எப்படி சாக்க வராரு. நீங்களாங்கண்ணா பிடிச்சாச்சுரா. யார் ஆர்டர் போட்டாங்கிறது பிடிச்சிட்டேன். தூரத்தில் இருந்தே பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். பிரியாணி தான் ப்ரோ நீங்கள் ஆர்டர் போட்டீங்க? பிளெயின் பார்த்துங்க. இதானே ஆர்டர் போட்டீங்க? ரெண்டு தானே? ஓகே. என்ன அந்த கடையில் போட்டால் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்கண்ணா, அதான் பிரச்சனை. இப்போ வர கஸ்டமரை மட்டும் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஆன்லைனில் போட்டிங்கன்னா 2வது தான். நான் இப்போ ஆர்டர் போட்டிங்க இல்லைங்கண்ணா அந்த கடைக்கு, ஆன்லைன்லலாம் 2வது தான். நான் ஒரு முறையில் சண்டைக்கு போயிட்டேன் அந்த கடையில். இன்னொருத்தருக்கோசரம் நான் அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் வெயிட் பண்ணி அவங்களுக்கோசரம் வாங்கிட்டு போனேன் அந்த கடைக்கு போனால். ஆன்லைனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கண்ணா. ஆனால் இந்த கடையில் ஆன்லைனுக்கு, ஏன்னா ஆன்லைனில் எந்தளவுக்கு வாங்குறாங்களோ அந்தளவுக்கு தான் அவங்களோட வருமானம் கூடுங்கண்ணா. ஆனால் இவங்க ஆன்லைனில் விட்டுட்டு வர கஸ்டமருக்கு தான் உரிமையை கொடுக்குறாங்க. ஒரு முறை ஒரு கஸ்டமருக்காக ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண விட்டாங்க. அவர் வேறு கால் பண்ணி, இல்லை ப்ரோ பசிக்குது ப்ரோ கொஞ்சம் வேகமாக கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். நானும் எவ்வளவோ சண்டை போட்டு கடைசியாக அப்பயும் தரவே இல்லைங்கண்ணா. எனக்கு அதனால தான் இந்த கடையை பிடிக்கிறதே இல்லை. அந்த கடைக்கு போகிறதே பிடிக்காதுங்கண்ணா. போயிட்டு நிற்க விடுவானுங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னுவான். நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் வர கஸ்டமருக்கு வேறு யாராவது இருக்கிறாங்களா, வேறு யாராவது இருக்கலாம் வேணும்னே கேட்டுட்டு அப்புறம் தருவான். அதனால தாங்க நான் ஏதோ இன்றைக்கி உங்கள் நல்ல நேரம் டக்குன்னு கொடுத்துட்டானுங்க. நான் அதாங்கண்ணா என்னதுங்கண்ணா அதாங்கண்ணா எடுத்துகிட்டு சும்மா விட்ருவானுங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி பரவாயில்லைங்கண்ணா. இன்றைக்கி அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இன்றைக்கி எல்லாம் முக்கால்வாசி பேர் காவேரி ஆற்றுக்கு போயிட்டாங்க இல்லைங்கண்ணா. அதனால இன்றைக்கி கூட்டம் இல்லை. கூட்டம் இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க இல்லைங்கண்ணா முன்னாடியும் எவ்வளோ லேட்டாக கொண்டு வருவாங்க. இந்த கடையை போட்டிங்கன்னா எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 2 மணிலேருந்து 2.5 மணி நேரம், 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் நீங்கள் ஆர்டர் போட்டால் வெயிட் பண்ணி ஆகணுண்ணா இந்த கடையை பொறுத்த வரைக்கும். ஆனால் மித்த கடையிலலாம் நான் போயிருக்கிறேங்கண்ணா. இப்போ அந்த சைட்லாம் கடை இருக்குது நிறையா. அந்த கடைக்கெலாம் போனால் நம்ம போன அடுத்த செகண்டே இருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்துடுவாங்க. ஆனால் இந்த கடை அப்படி இல்லைங்கண்ணா. ஆமாங்கண்ணா, வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அங்கே வண்டியில் உட்காந்த நேரம், அப்புறம் உள்ளுக்குள்ளே போய் வெயிட் பண்ணேன். ஓனர்கிட்ட போய் கேட்க வந்தால் பில்லே எடுத்து வந்தாங்க. ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறங்கண்ணா. அப்புறம் நீங்கள் வேறு பசியோடு வெயிட் பண்ணி 2:30 மணி ஆகிடுச்சிங்கண்ணா. ஆல்ரெடி இன்னும் 1 மணி நேரம் லேட் பண்ணி வந்தாங்கன்னா கடுப்பாக இருப்பீங்களேங்கண்ணா நீங்களே. சரி ஓகேங்கண்ணா, சரி வரேங்கண்ணா. சரி ஓகேண்ணா. விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. ஓகே, அப்போ இந்த ரூட்டு தான் போங்க. புரியல, இண்டிகேட்டர் போட்டால் அந்த பக்கம் போகணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். புரியல. பைத்தியமாயா கிறுக்கனோட பேசிக்கிட்டு இருக்கிறான். ஓரம் போய் நில்லுன்னா
எல்லாருமே தான் போயிட்டு இருக்கிறாங்க, பைத்தியக்காரனோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்தாங்க ராகுலுங்க. ஓ நீங்கள் இல்லைங்களா? வெளியே வரேன்னு சொன்னாங்க. சரி அதான் நீங்கள் நினச்சிட்டேன். இதோ அங்கே இருக்கிறாங்களா? சரி அந்த அக்கா ஃபஸ்ட்டு வெளியே வந்தாங்களா? ஒருவேளை அந்த அக்கா தான் ஆர்டர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் அந்த கிட்ட. அப்புறம் அவங்க தான் ஆர்டர் போட்டாங்க அப்படி சொல்லி. சரி ஓகேங்க. பார்த்தீங்களா யாருமே ஆர்டர் எடுக்கலைங்க இன்றைக்கி, அதுதான் பிரச்சனை. எல்லா ஆர்டரும் நமக்கே வருது. சூப்பர். எனிவே வந்தால் சரி தான் நமக்கு. இப்போ நம்ம மோகனூர் ரோட்டுக்கு போகணும் இங்கேருந்து. அங்கே போவோம். இப்போ பார்த்தீங்களா ஸ்விக்கி ஓட்டுற இன்னொருத்தர் வந்தார். பார்த்தீங்களா நேரத்துக்கு 150 ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சிருப்போங்க. 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 2 மணி நேரம் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே சேர்த்தியாச்சு. நடுவில் அந்த கடையில் போய் நம்மளை வெயிட் பண்ண விடாமல் டக்குன்னு வந்தாங்கன்னா இன்னொரு ஆர்டர் எடுத்துக்கலாம். ஒரு 200 தொட்டுருக்கலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனாலே நல்லா லம்பாக தான் கிடைக்கும்னு வச்சிங்களேன், நல்லா காசு கிடைக்கும். அதனால தான் எல்லாம் பார்ட் டைம் ஓட்டுறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் ஓட்டிடுவாங்கன்னு வச்சிங்களேன். அப்படியே உள்ளுக்குள்ளே முந்திர வேண்டி தான். எங்கண்ணா போகணும்? புரியலைங்கண்ணா. உட்காருங்க. கிளம்புங்கண்ணா. வெயிலுக்குங்கண்ணா 5 நிமிஷம் நடந்தாலே வேர்த்து பூத்துரும். ஆமாங்கண்ணா, மழையெல்லாம் பெய்யாதுங்கண்ணா, அவ்வளோதான். இதுக்கு மேலாம் மழையை எதிர்பார்க்கக்கூடாதுங்கண்ணா. நீங்கள் எங்கேங்கண்ணா போகணும்? முன்னாடியா? நான் இங்கே தாங்கண்ணா. இல்லைங்கண்ணா, இதான் கடை. சரி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. எங்கேன்னு சொல்லுங்கண்ணா, கொண்டு போய் விட்றேன். எதுங்கண்ணா? பெட்ரோல் பங்கிட்டு விடணுமா? தாண்டிங்களாங்கண்ணா. சொல்லுங்கள் எங்கேன்னு சொல்லுங்கண்ணா, நான் அப்படி விட்றேன். எதுங்கண்ணா? அப்படிங்களாங்கண்ணா. சரி சரி, இங்கே தானேங்கண்ணா சொல்கிறேன். ஓகேங்கண்ணா. சரி ஓகேங்கண்ணா. சரி ஓகேங்க, வந்தாச்சு. இங்கேருந்து லைட்டாக கொஞ்சம் வந்தாங்கண்ணா, கேட்டாங்க, கொண்டு போய் விட்டு வந்துட்டேன். இப்போ ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ ஆர்டர் வந்து நம்ம பிக்கப் பண்ணணுங்க. அதுக்கு நம்ம வந்து பிக்கப் பண்ணணுன்னு சொல்லிட்டு கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து செல்ஃபி கேட்டானுங்க. பொழுதுனிக்கும் செல்ஃபி கேட்குறானுங்க. எந்த பிரச்சனையாக இருக்குது? ஒரு முறை செல்ஃபி கேட்டால் பரவாயில்ல, பொழுதுனிக்கும் செல்ஃபி கேட்குறானுங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகேங்க, அவ்வளோதான். எடுத்தாச்சு நம்மளோட பார்சலை. அவ்வளோ பாஸ்கோடு கேட்குறானுங்களா? 2148க்கு பாஸ்கோடு என்னன்னு சொல்லுங்கள் ப்ரோ. 2148 பாஸ்கோடு என்னன்னு சொல்லுங்கள் ப்ரோ. ஃபோர் சிக்ஸ் 06 ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. டோர் நம்பரில் கொடுத்துட்டாங்க. அடேங்கப்பா, மேல் ஃப்ளோரா? ரைட்டு. 303 நம்பர் எத்தனை? 303 நம்பர் எத்தனை ஃப்ளோருங்கண்ணா? 3rd ஃப்ளோருங்கண்ணா. சரி, லிஃப்ட்லேயே போவாங்க. நடந்து போயிட்டுருக்க முடியுமா? இந்த வெயிலுக்கெல்லாம் நம்மளால முடியாதப்பா. 3rd ஃப்ளோரா? 3rd கொடுத்தாச்சு. இது தானே பெல்லு. டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துடலாம். வாங்கினாருண்ணா ப்ரோ. வந்தாங்க ப்ரோ. சூப்பர், வந்துடுச்சு. அடுத்த ஆர்டரு எங்கே வந்துருக்குது? அதே 35 ரூபா வந்துருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம் இல்லையா, ஸோ அதே கடை தான். திரும்பி எனக்கு பிடிக்காத கடைக்கே திருப்பி அனுப்புகிறாங்க.
வெறுப்பாக இருக்குது. வேறு ஏதாவது பார்சல் இருக்குதப்போ இது ஒன்று தானா? இல்லை ப்ரோ இது ஒரு பார்சல் தானா இல்லை வேறு ஏதாவது? உங்களுக்கு எத்தனை பார்சல் வந்திருக்கு? ஒன்று தானே வந்திருக்கு. ஒன்று தான் ப்ரோ. ஒன்று எடுத்துங்க, அவ்வளோதான். ஓகே ப்ரோ. அது ஒரே 3மே. அப்படிங்களா? சரி சரி சரி. லாலிபப்பு, பாயில்டு எக்கு, ஒரு எக் பிரியாணி. ஆமாம் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. இது என்னன்னா? இது vlog பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. அப்படின்னா ஸ்விக்கி vlog பண்ணிகிட்டு இருக்கிறேன். யூடியூப்பு. ஓ, கோப்ரோ கேமரா ப்ரோ. இதுதாங்க சுடுகாடு. பாருங்க எவ்வளோ பெரிய கேட்டு. ஓகே, வி ரீச்ட் அவர் லொகேஷன். வெயில் போட்டு சாத்துது ப்ரோ, சரியான வெயிலுங்க ப்ரோ. போது அதிகமாக தான் இருக்கு. ஆமாங்க ப்ரோ, இந்த வெயிலில் குறையாது. நாள் ஆக ஆக அதிகமாகிட்டு தான் ப்ரோ போகும், குறையாது. இனிமேல் மழைலாம் பெய்யாது. வெளியே எந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்த முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கணும் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, மாட்டேன் ப்ரோ. ஈவினிங்ஸில் போய்ட்டு இன்றைக்கி எவ்வளோ சம்பாரிச்சேன் அப்படின்றத நான் காட்ட போகிறேன் உங்கள்கிட்ட. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஓட்டியிருப்போம். நம்ம பெட்ரோல்லாம் யூஸ் பண்ணி வண்டி ஓட்டினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஓட்டியிருப்போம். 2 மணி நேரம் 25 நிமிஷம் இதில் காட்டுது. மொத்தமாக நம்ம வந்து ஆன்லைனில் இருந்தது. அண்டு ஓட்டினதும் நம்ம 2 மணி நேரம் 25 நிமிஷம் தான். ஆனால் அங்கே போய்ட்டு வெயிட் பண்ணது அதெல்லாம் கணக்கில் சேர்த்தக்கூடாது. ஒரு 2 மணி நேரம் நம்ம ஓட்டியிருக்கிறோம். அதில் 211 ரூபா நம்ம சேர்த்திருக்கிறோம். அப்புறம் எப்படிலாம் சேர்த்திருக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி சண்டே. ஓகேங்களா? போனஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 69 ரூபா. அப்புறம் டிப்ஸ் 20 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆர்டர் ஏர்னிங்ஸ் 122 ரூபா. ஸோ டோட்டல் 211 ரூபா நம்ம இன்றைக்கி வந்து சேர்த்திருக்கிறோம். இதை அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறேன். ஓகேங்களா? பார்த்துக்குங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல மோர் கொடுத்தாங்க. அப்படியே திரும்பி பார்ப்போம் மோர் இருக்குதா இல்லைன்னு. இருந்துச்சுன்னா செம தான். தீர்ந்து போச்சிங்களாங்க? இது என்னதுங்கக்கா? இது என்னது? பானக்கனாக்கா? அக்கா போதுங்க. தேங்க்ஸ்க்கா. இல்லை நன்றின்னு சொன்னேங்க்கா. நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கலாங்க்கா. செம்ம டேஸ்ட்டுக்கா. கோவில் அதாவது எல்லா டைமும் கோவில் டைமில் இது பண்ணுவாங்களாங்க? சரி ஓகேங்க. சரி காலையிலே வந்து மோர் குடிக்கலாம்னு பார்த்தேன். இதுவாங்க்கா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கமா? இந்த பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லைக்கா. இதுதான் சரி. எனக்கோசரம் அந்த பாட்டி பார்த்தீங்களா இல்லையா, வேற லெவலில் ஊற்றி வந்துருக்குறாங்க. இன்றைக்கி ஒரு புட்டி செமையாக இருக்குதுங்க. சரி ஓகேங்க, இதோடு நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் அடுத்த விலாகு எப்போ நான் பண்ணுவேன்னு தெரியல. டைம் கிடைக்கிறப்ப டக்குன்னு பண்ணிடுறேன், உங்களுக்கு விலாகை பண்ணி போட்டுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே பாய்.